ஹலோ செல்லக்குட்டீஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்றதுன்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து எங்க அம்மாவோட ரெசிபி தான். வீட்ல நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பரா வந்துருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணும்போது கொழுப்பெல்லாம் தனியா எடுத்துருங்க. ஏன்னா வந்துட்டு அது எண்ணெயில போட்டா தெறிக்கும். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நல்லா நீள நீள பீஸா வந்து பொரிக்கிறதுக்குன்னு எடுத்து வச்சாச்சு. குழம்புக்கு தனியா எடுத்து வச்சாச்சு. ஸோ அந்த பொரிக்க எடுத்து வச்சதுல வந்துட்டு நல்லா உப்பு போட்டாச்சு. ஆ அதாவது எல்லா ஃபிஷ்லயும் படுற மாரி தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மிளகு, சீரக பொடி வந்து போட்டுக்கோங்க. அதுவும் எல்லா இடத்துலயும் படுற மாரி தூவி விட்டுக்கோங்க. அண்ட் தென் 3 ஐட்டமா வந்து அ மெ மிளகா பொடி வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ வந்து 3 ஐட்டம் தான் நம்ம சேர்க்கிறோம். ஆனா வந்துட்டு நம்ம வந்து வந்து கையால தான் எல்லா இடத்துலயும் வந்து படுற மாரி இத வந்து பெரட்டி எடுக்கணும். ஸோ அப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா மீன்ல வந்து முள்ளு குத்தும் கையில. எனக்கெல்லாம் நல்லா குத்தி கீறிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம்னால தெரியாம கண்ணாமூடி கைய விட்டு அடிபட்டது தான் மிச்சம். ஸோ அது 2 ஹார்ஸ் வந்து வச்சுருங்க தனியா. நல்லா வந்து மசாலால வந்து ஊறட்டும். அதுக்கு 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில வந்து உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. அ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ப எண்ணெய் சூடாகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எண்ணெய் சூடான பிறகு ஃபிஷ்ஷ போட்டுறலாம். அ ஸ் அதில வந்துட்டு மொத்தம் 3 பீஸ் போட முடிஞ்சுச்சு என் பேன்ல. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து 3 பீசஸ் வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலான்ட்டு போட்டாச்சு. ஸோ ஃப்ரை பண்ணும்போது வேற டப்பு டப்புன்னு தெரிச்சிருச்சா 2 வாட்டி பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அம்மா தான் திருப்பி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து நான் ட்ரை பண்ணேன். நான் ட்ரை பண்ணும்போது தான் ஃபன்னா போச்சு. பயந்து பயந்து ஒரு மீன திருப்பும்போது இன்னொரு மீன் வந்து இது பண்ணி விழுந்துருச்சு. பட் எண்ணெயில பொரிக்கும்போது சின்ன பசங்க ட்ரை பண்ணீங்கன்னா, கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணுங்க. பேரண்ட்ஸ கூட வச்சுட்டே ட்ரை பண்ணுங்க. மத்தபடி வந்துட்டு நீங்க அத வந்து நல்லா செய்யலாம். ஆ ஸோ ஓகே நம்ம நல்லா பொரிஞ்சு 2 சைடுமே அந்த வெள்ள கலர் போயி நல்லா மசாலா வந்து நல்லா உங்களுக்கு மீன் வந்து கலர் சேஞ்ச் ஆகுறது வந்து தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து இப்ப இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து அத மாத்தி வச்சிடலாம். ஸோ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. ஸோ வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து மாத்தி வச்சுக்கலாம். ஸோ செம்மையா நம்மளுக்கு ஃபிஷ் ஃப்ரை வந்து இன்னைக்கு ரெடி ஆயிருச்சு. அதுவும் நான் செஞ்சது. நான்வெஜ்ல நான் ஃபர்ஸ்ட்டு ட்ரை. ஸோ நல்லா சூப்பரா வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த ரவுண்ட் வந்து பொரிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்த ரவுண்ட்லேருந்து எண்ணெய் சூடா இருக்கனால சீக்கிரம் வந்து ரெடி ஆயிரும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் தான் லேட் ஆகும். ஸோ நல்லா ஃபிஷ் ஃப்ரை பண்ணி நல்லா நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா. இந்த மாரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.